இன்றைக்கி நம்ம வீட்டில் பர்பிள் கலர் ஹைட்ரேஞ்சியா கொத்து கொத்தா ரொம்ப அழகாக பூத்துருக்குங்க. இந்த பர்பிள் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. மாவு அரைக்கும் போது எனக்கு ஆல்வேஸ் என்ன தோணும் தெரியுமா? நம்ம நார்மல் டேஸில் மாவு அரைச்சி இட்லி பண்ணும்போது சூப்பராக வருங்க, சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த கெஸ்ட்டு வரும்போது நம்ம ஒரு பயங்கர பிளானிங் எல்லாம் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த டைமில் ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்குங்க. எல்லா டைமும் கெஸ்ட்டு வரும்போது சொதப்புதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு 2, 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருக்குது. லாஸ்ட் வீக்கு கூட என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்போ வந்து இட்லி பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலி பண்ணுற அளவுக்கு சாஃப்டாக வரலங்க, ஹார்டாக தான் இருந்தது. அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. பட் நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி மாவு அரைச்சி வைக்கலைன்னு வைங்களேன், மாவு சம்மரில் வின்டரில் எந்த சீசனாக இருந்தாலும் எங்களுக்கு இட்லி மாவு இல்லாமல் முடியவே முடியாதுங்க. எல்லார் வீட்லேயும் இதே கதை தாங்க. மாவு யூஸ் பண்ணுறமோ இல்லையோ, ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வெங்காய ஊத்தப்பம் பண்ணிவிட்டு கார சட்னி சாம்பார் வச்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.